இயர்னா எல்லாருமே ரெசல்யூஷன் வைப்போம்ல. இந்த வாட்டி நான் 2026 என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கேன்னா, சாப்பிடுறது வந்து குறைக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஒரு 10K ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி முடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களா ஆக்டர்ஸ், நீங்களும் ரெசல்யூஷன்லாம் வச்சிருப்பீங்கல்ல, என்னென்ன ரெசல்யூஷன் ஒருத்தரா சொல்லணும். சர்வா ஆரம்பிங்க. ரெசல்யூஷன்லாம் வைக்கிறது இல்லைங்க. அது ஏன்னா 31st நம்ம டிசைட் பண்ணுவோம், ஃபர்ஸ்டே நம்ம பிரேக் பண்ணிடுவோம். ஸோ அதனால அப்படியே கோ வித் த ஃப்ளோ தான். ஒரு 2026 வந்து ஒரு நல்லபடியாக முடிக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி லாக்ஸ்ல இருந்து க்ரோர்ஸ்க்கு போகணும். நீங்க சொன்னது பழிச்சதுன்னா எனக்கு கண்டிப்பா ஒரு 10% இல்ல, ஒரு 30% கமிஷன் கொடுத்துருங்க. என்னங்க இன்கம் டாக்ஸ் மாதிரி 30% கேக்குறீங்க? நான் வந்து ஒரு நல்ல ஒரு வாய் முகூர்த்தம் கொடுக்குறேன்ல ஸ்டார்டிங்ல. இல்ல கண்டிப்பா இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல எண்ணத்துக்காக கண்டிப்பா பண்ண தப்பு இல்ல. சூப்பர் நைஸ். அண்ட் விஜித், நீங்க சொல்லுங்க உங்களோட 2026 நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? பொதுவா ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஷூட்டிங் தவிர நிறைய டைம் இருக்கும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். அதனால ஏற்கனவே இருக்கிற ரொட்டீனை விட இன்னும் பெட்டரா கிளாஸஸ் கொஞ்சம் கத்துக்கிறதெல்லாம் கூட்டணும். என்ன மாதிரி கிளாஸஸ்லாம்? கொஞ்சம் எனக்கு இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் இன்ஜூரி ஆயிருக்கு. அது கொஞ்சம் க்ரூம் பண்ணணும். ப்ளஸ் நாடகம் கொஞ்சம் நடிக்கணும். ஸ்டேஜ் நான் விட்டுட்டேன் இப்போ படம் நடிச்சதுனால, அது பண்ணணும்னு. அதெல்லாம் தீவிரமா பண்ணணும் 2026ல இருக்கீங்க. அற்புதம், சூப்பர்.